தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். நீ சுகபோகமா இருக்கிற இடத்துல, சுதந்திரமா இருக்கிற இடத்துல, நல்ல ஆராதனைக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், எத்தனை சேர்ல வேணாலும் உட்காரலாங்கிற இடத்துல நீ உண்மையா இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறத ஆண்டவர் விரும்பல. அவர் விடுவியாமற் போனாலும், தானியேலுக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டத்தை போல உனக்கு எதிராக சட்டங்கள் உருவானாலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றார். அந்த ராஜா கூட பார்க்குறாரு, இவன் நம்மளுடைய சொப்பனத்தை எல்லாம் பார்த்து சொன்னவனாச்சே, அவன் உயிரோடு இருந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் கூட யோசிக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம், அவனை தூக்கி செங்க கபியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்மளை கொண்டு போய் சிங்க கபிக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஐயோ என்னை விட்டுருங்க, நான் அந்த கெவன் டிவி பக்கத்தே போக மாட்டேன், எந்த உபவாச ஜபத்துக்கு தானே வேணாங்க, நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு போயிடுறேன், நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். பலவிதமான நெருக்கடிகள் வரப்போகுது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும். இந்த ஒய்எம்சி இயக்கத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக, நற்காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஹெவன் டிவிக்கு ஒரு தரிசனம் இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய தலையின் மீது ஒரு தரிசனத்தை வைத்திருக்கின்றார். நீ உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தை உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்படுத்துவார். ஆண்டவர் தயாராக இருக்கிறாருங்க. அவர் இவர் அந்த பிள்ளை இந்த பிள்ளை, அவங்க ஜாதி இந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, அவர் அப்படி வித்தியாசம் பார்க்குற கடவுள் அல்ல. அவர் எதிர்பார்க்கின்றார், நீ கதவை திறக்கணும்னு யோசிக்கிறாரு, நீ உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளணும்னு யோசிக்கிறாரு. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உன்னுடைய அந்த அழுக்கை, அந்த நாற்றம் எடுக்கின்ற புண்ணை ஆற்றிக்கொள்ளும்படியாக அழைக்கின்றார். சில பேருக்கு சில விஷயங்கள் வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வெளிப்படையாக ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்க முடியும். எல்லா ஊழியங்களையும் பங்கு பெற முடியும், எல்லா ஊழியத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும், தேவனை ஆராதிக்க முடியும், அந்நிய பாஷைகள் பேச முடியும். ஆனால் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு இடத்துல போய் உள்ளே போய் சர்ச்சில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளே ஒரு பிசாசு எந்திரிச்சு என்ன பண்ணுது? பேசுது. சர்ச்சுக்குள்ளேயே தான் பிசாசு உட்காந்துருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பவுல் அந்த நாளிலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகின்றார். உடனே அவரை குறித்து இவர்கள் நல்ல பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லி ஒரு அம்மா பயங்கரமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் எப்போ அந்த பாஸ்டர்களை குறித்து, ஊழியர்களை குறித்து ரொம்ப பேசி ஊன்னு சொல்கிறானோ அவன் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசு அப்படி தான் வந்து என்ன பண்ணும்? விழ வைக்க பார்க்கும். அப்பொழுது பவுல் கடிந்து கொள்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் சொல்லுகின்றேன், அப்பாலே போ, வெளியில் போன்னு சொல்கிறாரு. பிசாசு வெளியில் போச்சு. அந்த அம்மாவை வச்சு நிறைய பேர் குறி சொல்லி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனெல்லாம் போய் அரசாங்கத்தில் சொல்லி, இவங்க மோசமான கடவுளை பற்றி சொல்கிறாங்க, நம்முடைய ரோமாபுரியினுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை அந்த சட்டத்தின் அடிப்படையிலே கொண்டு போய் ஜெயிலில் போடும்படியாக ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்கங்க. பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் மட்டும் கிடையாது, வசனம் சொல்லுகிறது உட்சிறையிலே, இன்னர் பிரிசன், ஒரு மிகப்பெரிய தவறை செய்த, கடுங்கோல் செய்த ஒரு மிகப்பெரிய மனிதனை தான், கொலை குற்றவாளி மாதிரி ஆளை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? உட்சிறையில் போடுவாங்க. அந்த உட்சிறையிலே கொண்டு போய் போட்டு அந்த தொழுவிலே தங்களுடைய கைகளை எல்லாம் கட்டி அவர்களை வெளியில் போக முடியாதபடிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அங்கே ஆட்களை காவலுக்கு போட்டிருக்கின்றார்கள். அங்கு வசனம் சொல்லுகின்றது, நடுராத்திரியிலே, நடுராத்திரினா உங்களுக்கு எத்தனை மணி? சில பேருக்கு 9 மணிக்கெலாம் நடுராத்திரி. ஆனால் சொல்லுவாங்க, பிரதர் நான் காலையில் கொஞ்சம் முன்னாடி தூங்கிடுவேன், காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவேன்.
அந்த அம்மா ஃபஸ்ட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. தூங்கி விழுந்துட்டு திரும்ப 5:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணுற ஆள் இருக்குது. இவங்க நடு ராத்திரியில் எந்திரிச்சு என்ன பண்ணாங்க? துதித்து பாடி ஆண்டவரை கொண்டாடினார்கள். எப்போ? வீட்டில் நிச்சயார்த்தம் நடக்கும் போதா? வீட்டில் பெரிய கொண்டாட்டம் நடக்கும் போதா? அவன் கை காலெல்லாம் கட்டப்பட்டு வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாமல் நாளைக்கு உயிரோடு இருப்பாமா என்ற எண்ணம் கூட இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் துதித்தார்கள். நீயும் நானும் ஆண்டவருக்கு உண்மையோடு இருப்பது என்பது எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரை நம்புவது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரை துதிப்பது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவருக்கு பிரியமாக இருப்பது. அதுதான் உண்மையோடு இருப்பது. நான் உண்மையோடு இருப்பேன். யாருக்கு? நீ தான் யோசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றாயா? பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே துதித்தார்கள். வசனம் சொல்லுகின்றது, அந்த நடுராத்திரியில் அவர்கள் துதித்த உடனே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அசைஞ்சிச்சான். அஸ்திபாரம் எங்கே இருக்கும்? அஸ்திபாரத்தை பார்க்க முடியுமா? வீடு கட்டும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த மூடப்பட்டது என்ன பண்ணுச்சான்? அசைந்தது. உனக்கு வெளியில் தெரியாத ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அசைச்சு காட்டுவார். எப்போ? நீ கடவுளுக்கு உண்மையோடு இருக்கின்ற பொழுது, நடு ராத்திரியிலே துதிக்கின்ற பொழுது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது, ஆண்டவர் என்னை விடுதலை செய்வார் என்று சொல்லி நீ அவருக்கு பிரியமாக இருக்கின்ற பொழுது சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கின்றன. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றோமா? நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், நித்திய கிரீடம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றான், நான் ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்களும் நானும் கல்ற தோட்டத்தில் தான் எழுதி போடுறோம். ஏன்னா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவர் திரும்பி போய் பார்ப்பார், அவங்க போராடினதெல்லாம் எடுத்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எத்தனை தடவை மறுதளிச்சாங்க, எத்தனை தடவை என்னை அவமதிச்சாங்க, ஆண்டவரை எத்தனை முறை வெளிப்படுத்தினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை எத்தனை முறையமாக கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆண்டவர் எடுத்து பார்க்க போறார். நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்கும்படியாக, இன்னைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, ஒரு நித்திய ஜீவனுக்குரிய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். கடைசியாக ஒரு பகுதியை மட்டும் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்படுது? நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த ஹெவன்டி நடத்துகிற இந்த உபவாச ஜபத்தில் மாத்திரம் இல்லை, வீட்டில் போயும் உன்னுடைய வழியை யோசித்து பார். நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றாயா? ஜீவன் உள்ளவரை நீ உண்மையோடு இருக்க போகின்றாயா? ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய கிரீடத்தை, நித்திய வாழ்வை சுதந்தரிப்பதற்கு நீ தகுதியுள்ளவளாக இருக்கின்றாயா என்பதை நிதானித்து பார்த்து கொள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். 8வது வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். போதும். கடைசி அந்த நாளில் சொல்லுகின்றேன், நீங்களும் நானும் உயிருள்ளவரை, ஜீவனுள்ளவரை அவருக்காக உண்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மலையின் மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். இந்த 3 மட்டும் மறந்துடாதீங்க. மலையில் ஏறுறதுங்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளுகின்ற அனுபவம். மோசே மலையின் மேல் ஏறினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட தனித்திருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு அவர் கொல்கதாவிலே ஏறினார், கெத்சமனையிலே ஏறினார். நீனும் நானும் ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, அவரோடு கூட இருந்து ஜெபிப்பதற்கு, ஆவியானவரோடு கூட நீ உரையாடுவதற்கு அழைக்கப்படுகின்றாய். மரங்களை வெட்டு. உன்னிடத்தில் இருக்க தேவையில்லாத காரியங்களை தூக்கி போடு. மறைச்சு வச்சிருக்கிற காரியங்களை தூக்கி போடு. உனக்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய பெருமை இருக்குமானால் தூக்கி போடு. ஆண்டவர் இதெல்லாம் விரும்பல. ஒரு மாய்மாலமான வாழ்க்கை இன்னும் வாழ்வீங்க அப்படின்னா எடுத்து போடும்படியாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். அடுத்ததாக ஆலயத்தை கட்டும்படியாக,
அநேகரை ஒன்று சேர்க்கும்படியாக, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக, அதற்கு உதவியாக இருக்கின்ற இது போன்ற ஊழியங்களை தாங்கும்படியாக நீ போ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது அனுப்பு, அல்லது ஜெபிக்கின்ற பொழுது நீ ஆண்டவருக்கு உண்மையுள்ளவளாக வாழ முடியும். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமா? முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் படியிடலாம். முடியலை அப்படின்னா இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் யாரையும் நீங்கள் பார்க்க வேணாம். ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசி இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களே, என்னால் மீட்கப்பட்டவர்களே, என்னை அறிந்து கொண்டவர்களே, நான் உங்களுடைய விதைப்பை சமாதானமாயிருக்கும்படி செய்ய போகின்றேன். மறுபடியுமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன். நீ கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போவதில்லை, அதிகமாய் அறுத்து கொண்டு போகின்றாய். உன்னுடைய வருமானம் பொத்தலான பையிலே இருக்காது, தைக்கப்பட்ட பையிலே, சேமிக்கப்பட்ட பையிலே இருக்க போகிறது. நீ ஆண்டவரை நோக்கி மலையின் மேல் ஏறு. உன்னிடத்தில் இருக்கின்ற காரியங்களை வெட்டி போடு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டு. உண்மையுள்ளவனாக, ஜீவனுள்ளவரை உண்மையுள்ளவனாக இருக்க ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானை போல உம்மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல உம்மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, பலவீனனான என்னையும் உம்பலத்தால் இடைக்கட்டுவீர், பலவீனனான என்னையும் உம்பலத்தால் இடைக்கட்டுவீர், கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல
சகோதரிகளே, உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் தூண்டப்படுவீர்களானால், உங்களுடைய சிந்தனையை ஆண்டவர் உண்மையாகவே தூண்டுவாரானால், நான் ஜீவன் உள்ளவரை உண்மையாக இருக்க விரும்புகின்றேன், என்னுடைய வாழ்வை செழிப்பாக்கும், என்னுடைய விதைப்பை சமாதானமாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்பீர்களானால், உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் உயர்த்தி காமிச்சிட்டு கீழே போடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த தீர்மானத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற சில தேவையில்லாத காரியங்களை நீர் சுட்டி காட்டி இருக்கின்றீர். உண்மையில்லாத காரியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். குடும்பத்தில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் திரும்பவுமாக உம்மை நோக்கி மலையில் ஏறுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சரியில்லாத காரியங்களை வெட்டி எறிவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். ஜீவன் உள்ளவரை நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற அந்த நித்திய கிரீடத்தை, the crown of the life, நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கங்களோடு, பெருமூச்சுகளோடு ஆண்டவரே, விசுவாசத்தினுடைய ஆண்டவரே நுனியை பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். அன்னாலை உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னீரே, அப்படியாக அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு மகிழ்ச்சியோடு திரும்ப செல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டுகள் மாறட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கண்ணீர் நீங்கட்டும். ஆண்டவர், இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேபாள் பகுதியிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகின்ற பணியை செய்கின்ற இந்த ஆண்டவரே தொலைக்காட்சி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியரை, இதை தாங்குகின்றவர்களை, இதில் பணியாற்றுகின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற திருவொற்றியூர் YMCA கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துகின்ற பணியிலே தமிழ்நாடு முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் ஒரு மிக சிறந்த ஒரு YMCAவாக கர்த்தர் வளர்த்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஐயா. மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசன் அவர்கள் எங்களுடைய பலவிதமான பணிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மிஷனரி செய்தியை நமக்காக கொடுத்தார். ஒரு விசை உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you brother. அடுத்த பகுதி பணித்தள பகிர்வு. நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த நேபாள் தேசத்தினுடைய பணித்தள காரியங்களை நேரடியாக காஸ்பல் ஃபார் நேபாள், ஃபீட் நேபாள் ஸ்தாபகரும் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கிற எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் வரவேற்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான நம்முடைய OMCனுடைய சேர்மன், சவுதர்ன் இந்தியன் இந்த ரீஜனுடைய OMCA சேர்மன் அவர்கள், அருமையான மிஸ்டர் KS பிரேம் ஆனந்த் அவர்கள் நம்மத்தில் இருப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் அண்ணனை பார்க்குறேன். தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய ஆனால் இவர்களை குறித்து அருமையான, ஆமாம், அவங்க ஒரு பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. OMCAல இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வருகிறவர்களை நாம் நேபாள் முறைப்படி கனம் பண்ணுவது வழக்கம். இப்போ நம்ம அவர்களை கனம் பண்ணி அனுப்ப போகிறோம். என்னோடு கூட அருமையான நம்முடைய திருவொற்றியூர் OMCனுடைய தலைவர் அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். அருமையான கில்பர்ட் அங்கிள் அவர்கள் முன்பதாக வரும்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாம். கைகள் கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க மட்டும் கை தட்டுங்க. இது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இதை ஒன்றும் வேறு எதாவது நினச்சிடாதீங்க. அருமையான மிஸ்டர் KS பிரேம் ஆனந்த் அவர்களை, OMCA சேர்மன் சதர்ன் இந்தியா ரீஜன், அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். நம்ம எல்லாருடைய உற்சாகமான கரகோஷத்தோடு கூட. அல்லேலூயா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் மட்டும் நடத்தின ஒரு பெரிய கிருபை பெரிதாக இருக்கிறது.
நல்ல ஒரு அழகான ஒரு துதி ஆராதனை, நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்தார். சமாதானமான அந்த விதைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையிலே அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ளால கர்த்தர் பேசியிருக்கிறார்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த இடத்துல உங்களோடு கூட இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான நம்முடைய சென்னை மண்டலம் காஸ்பல் ஃபார் நேபாள் ஹெவன் டிவியினுடைய சென்னை மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான ஜாய் திலகம் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. அருமையான ஜெயக்குமாரி அக்கா ட்ரெஷரராக இருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் இன்றைக்கி வர முடியல. எல்லாத்துக்கும் மேலே இப்பொழுது அருமையான மிஸ்ஸஸ் ஜாய் திலகம் அவர்கள் நம்முடைய இந்த சென்னை ஹார்வெஸ்ட் குறித்த காரியங்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்ல? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஃபீட் நேபாள் ஊழியங்களை குறித்து நாம் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நற்கிரியைகள் மூலமாக நேபாள் தேசத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மையும் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து நம்மையும் இந்த ஊழியத்திலே இணைப்பார், இன்னும் நம்மை பயன்படுத்துவார் என்று நம்புகிறவர்கள் நம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபாள் தேசத்தில் இருக்கிற 330 330 பிள்ளைகளுக்கான ஒரு வருட காலத்திற்கான உணவு, உடை, கல்வி போன்ற தேவைகள் சந்திக்கும்படியாக நாம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பிகேஎன் ஹால் ரித்தர்டன் ரோடில் இருக்கிற வெப்பேரியில் இருக்கக்கூடிய அந்த பிகேஎன் ஹாலில் ஒரு அறுப்பின் பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் விற்பனை விழா ஒன்று நாம் நடத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விற்பனை விழாவிலே வரக்கூடிய எல்லா அந்த காரியங்களும் இந்த 330 பிள்ளைகளின் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். அதற்காக இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் உணவு வகைகள் அங்கே விற்பனை செய்யப்படும், அலங்கார செடிகள் விற்பனை செய்யப்படும், புத்தகங்கள், கலை பொருட்கள், மின்னணு பொருட்கள், குலுக்கல் பரிசு நடத்தப்படும், ஆயத்த ஆடைகள் விற்பனை செய்யப்படும், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், ஸ்கூல் பேக் விற்பனை செய்யப்படும், சிறுவர்கள் விளையாட்டுக்கள், நேபாள் சேவை மையம் செயல்படும் மற்றும் சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக இந்த தேவைகளுக்கான காரியங்கள் செயல்பட உள்ளது. இதற்காக நீங்கள் யாவரும் வரும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வருவதோடு மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் யாவரையும் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 330 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் ஒரு வருட தேவை, ஒரு பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்கு கல்விக்கும் உணவு, உடை போன்றவைகளின் தேவைகளுக்காக ஒரு வருடத்திற்கு 15,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இதை நாம் தனியாக கொடுக்கலாம், நம்மால் கொடுக்க முடியாது என்று இருக்கிறவர்கள் இது நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள், இதை கொடுப்பதற்கு உற்சாகம் உள்ளவர்கள், இந்த ஊழியத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட இருப்பார்கள். அவர்களை நாம் சந்தித்து இதற்காக அவர்களை இதில் இணைத்து கொள்ளலாம். அது தவிர இன்னும் சிக்கன் பிரியாணி சேல்ஸ் செய்யப்படும். ஒரு பிரியாணி விலை 200 ரூபாய். எத்தனை வந்திருக்கிறவர்கள் நம் குடும்பத்திற்கு தேவையானவை நம் உறவினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதோடு நாம் இந்த டோக்கன்ஸை விநியோகம் செய்யலாம், விற்பனை செய்யலாம். நம்ம தெரிந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த நாளில் இப்படி இருக்கிற இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாள் ஹாலிடேஸில் ஒரு பீச்சுக்கு மற்ற இடங்களுக்கு செல்லும்போது பிள்ளைகளுக்கான தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்க எவ்வளவோ நம்ம கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்திலும் அவர்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு அவர்களை அழைப்பு விடுக்கலாம். காரணம், இந்த சேல்ஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்காக அநேக ஆட்கள் வர வேண்டும். அதற்காக நாம் செயல்படுவோம், ஒத்துழைப்போம். அதற்கான டோக்கன் இங்கே காணப்படுகிறது. 200 ரூபாய் டோக்கன். எத்தனை வேண்டுமானாலும் நாம் வாங்கி கொள்ளலாம், வாங்கி தெரிந்தவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் என்பதை அறிவிக்கப்படுகிறது.
செய்யப்படுகிறது. அது தவிர அந்த நாளில் சோலோ சாங் மற்றும் டீம் சாங்ஸ் ரெக்கார்டிங் செய்யப்படும். ஒருவர் தனியாக ஒரு பாட வேண்டுமானால் 2000 ரூபாய் அது ஒரு காணிக்கை. இந்த காணிக்கையும் அந்த பிள்ளைகளுக்காக செலவு செய்யப்படுகிறது. டீம் சாங்காக 3000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக நம்ம யாராவது நன்றாக பாடுகிறவர்கள் இதில் இணையலாம். நமக்கு தெரிந்தவர்களை இணைத்து கொள்ளலாம். சபையிலே தெரிந்தவர்கள் நம்முடைய ப்ரேயர் குரூப்பில் நல்லா பாடுறவங்க ப்ரேயர் குரூப்பாக நம்ம சேர்ந்து பாடுவோம் என்று சொல்லி நீங்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான டோக்கன்ஸும் இன்றைக்கு இங்கே இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியங்களிலே நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இதற்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த மதிய நேரத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த ஹெவன் டிவி ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே அழைத்து வந்து ஆண்டவரே ஒரு அருமையான ஆராதனை மூலமாய் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விதைகள் ஆண்டவரே சமாதானத்துக்குரியவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளவைகளாய் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த ஆண்டவர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கான இந்த இன்விடேஷனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் கொடுத்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ ஆண்டவரே அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும்படிக்கு அப்பா நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த விற்பனை விழாவில் அப்பா அநேகர் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. விற்பனைக்குரிய பொருட்கள் அநேகம் ஆண்டவரே அப்பா மனமாற உற்சாகமாக ஆண்டவரே அந்த இடத்தில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. அநேகர் கடந்து வந்து அந்த பொருட்கள் வாங்கப்பட அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பாடல் பாடுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா அநேகர் அப்பா வரும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட அப்பா உம்முடைய சுவிசேஷம் பரப்பப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய விஐபிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்பான்சர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகரை கொண்டு வந்து தகப்பனே இது ஒரு வெற்றி விழாவாக இருக்க ஆண்டவரே. டார்ஜெட்டுக்கு மேலாக ஆண்டவரே நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் மீதம் எடுக்கும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களை செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆட்கொண்டு உம்முடைய கரத்தின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் ஆக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம்.
அவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே.